அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகனுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வதற்கேற்ப 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூருக்கு பக்தர்கள் அதிக அளவில் செல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே திருச்செந்தூர் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் பௌர்ணமி இரவில் கடற்கரையில் தங்கி மறுநாள் காலை முருகனை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பௌர்ணமி நாட்களில் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கி இறைவனை நம்ம தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக திகழும் திருச்செந்தூர் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒரு கடற்கரை கோவிலாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் படைவீடு அனைத்துமே மலைகளில் அமைந்திருக்கும். இந்த திருக்கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பதும் வங்காள விரிகுடா அருகில் அமைஞ்சிருக்கிறதும் தனி சிறப்புக்குரிய ஒன்று. ஆதி காலத்தில் இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலம் புனிதமாக கருதப்பட்டு வணங்குவதாகவும் சொல்லப்படுது. 2000 ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுது. பக்தி இலக்கியங்களில் முருகப்பெருமானின் வழிபாடு சங்க காலத்தில் விரைவாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய 4 கிணற்றில் நீராடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலம் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்படுது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சேர்வாய் என்று சங்க இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராயிருக்கு. இத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் கடுந்தபம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மனை தேவர்கள் துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தனது நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார். இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க. முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மன் தூதனுப்பியிருக்கான். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்து அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மண்டபத்திற்கு மேலே 137 அடி உயரம், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளம்,
கிழக்கு நோக்கி மேற்காக 60 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் கொண்டிருக்கு, 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும். கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலின் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் 2இல் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனை குறிக்குது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இவ்வாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் புரியறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து முருகப்பெருமான் சிவபூஜை செஞ்சிருக்காரு. இதனால் முருகப்பெருமானின் வலது கையில் தாமரை மலர் இருப்பதை என்றுமே நம்மால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் இரண்டுமே இருளில் இருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே காண முடிகிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை சாற்றுறாங்க. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. இந்த திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறதாகவும் முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில் பார்த்தவாறு கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்கு. சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் திறக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல் போன்ற உணவுகள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக செய்யப்படுறதாகவும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சொல்லப்பட்டுள்ளதால் அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது. இன்றுமே கோவிலின் வடபகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.